அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி. இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற கூட்டணி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சரி, அண்ணா திமுக கட்சி சரி, ஆளுகின்ற பொழுது மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு நாட்டிலே மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடித்திருக்கிறது சொன்னால் அந்த கட்சிக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கின்றது. அதை கண்டு பொறாமைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன் திரு முத்தரசன் அவர்களே, உங்களுக்கும் காங்கிரசுக்கும் ஒரே கொள்கையா? இன்றைக்கு கேரளாவில் இன்றைக்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டும் போட்டி போட்டுட்டு தான் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் நீங்களும் மம்தா பானர்ஜியும் ஒரே கொள்கையா இருக்குதா? இந்தியா கூட்டணி ஒன்றை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். ஆனா இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல் அது வேறையாம், மத்தியில நாடாளுமன்ற தேர்தல் அது வேறையாம். இப்படி பிரித்து பார்த்து கொள்கை இல்லாம கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற போய் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாடு. தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான மாநிலம். தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர்கள் அடித்தளம் அமைத்து விட்டார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட விசவத்தனமான சொற்களை கக்கி வருகிறார்கள் என்பதை நேரத்திலே தெரிவித்து, அடுத்த ஆண்டு அதே போல இந்த பகுதியிலே எருது விடும் விழா, மஞ்சு விரட்டு விழா, எருது விடும் விழா. இந்த விழா நம்முடைய விவசாய பெருமக்கள், விவசாய தொழிலாளர்கள் ஆர்வமோடு கலந்து கொண்டு இந்த விழா சிறப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் அந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கு ஒரு நல்ல தீர்வு கண்டு நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த எருது விடும் விழா சிறப்பாக நடைபெற உங்களுக்கு உதவி புரியும் என்று சொல்லி, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று, ஒருவேளை கூட்டணி கட்சி போட்டியிட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.